திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. எல்லாரும் பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பார். செடியிலே கொடி நிலைத்துறாவிட்டால் கனி கொடுக்க முடியாது. ஆண்டவராக இயேசு ராஜா என்கிற அந்த திராட்சை செடியிலே ஆமென் இணைக்கப்பட்டிருக்கிற கொடியாய் நீ படர வேண்டாமா? தயவு செய்து உன்னை நீ ஒப்பு கொடு பார்க்கலாம். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, நானும் சீடனாயிருப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, நானும் சீடனாயிருப்பே. ஆண்டவரை பார்த்து உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. இன்னொரு விஷயம், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, ஏசையா. உன் மேல் ஆண்டவர் பரிசுத்த ஆவி என்னும் முத்திரையை போட வேண்டாமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, ஏசையா. கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து நீர் அறிவி, என் வழிகளெல்லாம் நீர் அறிவி, எல்லாம் உம் கிருபை இசையா, எல்லாம் உம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா, ஏசையா, ஏசையா. ஆண்டவரே, உம்மை பிரிந்து என்னால் ஏதும் செய்ய முடியாதப்பா. உம்மை பிரிந்து நாங்கள் எங்க போவோம் ஆண்டவரே? செடியாகி உம்மிலே இணைக்கப்பட வேண்டாமா? நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனாகிய நீர் எங்களையும் உருவாக்கும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை எங்களுக்கு சொல்லித்தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனும் அன்புமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நமக்கு மிகவும் அதிகமாய் தெரிந்த வேத பகுதி தான். அதிலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7வது வசனம் வரைக்கும் நாம் யாவரும் எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்றது. பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் சாகவே சாவதில்லை, புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு பறித்து புசித்து
புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சுகளை உண்டு பண்ணினார்கள். போதும். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை தெரியாத ஒரு நபர் கூட கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சுவாரஸ்யமாய் அது வருகிறது. ஆண்டவர் உலகத்தை படைத்த காரியங்களில் இருந்து அப்படியே நாம் பார்த்தோம் என்றால் எப்படியெல்லாம் ஆண்டவர் படைத்தார் என்பதை சொல்லி மனிதனையும் படைத்து மனிதனுக்கு ஒரு கட்டளையையும் கொடுத்து ஆண்டவர் நடத்தினதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த வேத பகுதி தெரியாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த வேத பகுதியில் இருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. பிரசங்கம் என்பது வேதத்தில் இருப்பதை அப்படியே படித்து சொல்லுவதல்ல. பிரசங்கம் என்பது ஒரு பிரசங்கியாளர், ஒரு நல்ல பிரசங்கியாளன் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணுற ஒரு டாக்டராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது என்ன போஸ்ட்மார்டம் பண்ணுறது? பிரசங்கம் கேட்குறவங்களெல்லாம் அப்படியே கொன்று அறுத்து கிழிச்சு எடுத்து வச்சிடணும் அப்படியா? அப்படி அல்ல. வேத வசனத்தை அப்படியே தனித்தனியாய் பிரித்து நீங்கள் இந்த போஸ்ட்மார்டம் பண்ணுற கேஸை பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்டம் பண்ணும்போது பிரைஸ் தி லார்ட் அவர் என்ன சாப்பிட்ருக்கிறாரு, அவர் கையில் என்ன இருக்குது, அவர் நகத்தில் என்ன இருக்குது, அவர் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ருக்காரு, அவர் செத்து எவ்வளோ நேரம் இருக்கும், அது மாத்திரமல்ல அவருடைய முடி எப்படி இருக்குது, உடம்புல விஷம் கலந்துருக்கா அல்லது எப்படி இருக்குது, இதெல்லாம் குறித்து அத்தனையும் தெளிவாய் பிரித்து அதை பார்த்து எழுத வேண்டும். அவர்தான் போஸ்ட்மார்டம் பண்ணுகிற டாக்டர். அல்லேலூயா. அப்படித்தான் வேத வசனத்தை துல்லியமாய் பகுத்து பிரித்து அதை தேவ ஆவியானவரின் துணை கொண்டு அதை பார்க்கிற ஒரு தேவ மனுஷன்தான் உண்மையான ஒரு தேவ பிரசங்கியாளன், தேவ ஆவியை பெற்றவன். இப்போ இந்த வேத வசனத்தில் இருக்கிறதை அப்படியே படித்துவிட்டு நாம் போவோம் என்றால் அது சரியான கர்த்தருடைய வார்த்தையாய் அல்லது வெளிப்பாடாய் இருக்காது. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனால் இதில் மறைந்திருக்கிற சில உண்மையான சத்தியங்களை, தேவ ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி காட்ட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சத்தமா வாய் திறந்து ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்லா கவனிப்பீர்களானால் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களுக்கு சுயாதீனத்தை, சுதந்திரத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒன்றை சொன்னார். நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒன்றே ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது. இது நல்ல கவனிப்பிலான நல்லாவே வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டவர் ஏதோ தெரியாமல் வைத்து விடவில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, தப்பு பண்ணிட்டு நான் தெரியாம செஞ்சிட்டேங்க ஐயா. செஞ்சதே எப்படி தான் செஞ்சிருப்பாங்க? தெரிஞ்சே தான் செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்ற பதில் என்ன? தெரியாமல். ஆண்டவர் அன்னைக்கே செக் பண்ணார். அதுதான் நல்லா கவனிங்க. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி யார் தான் வச்சது? ஆண்டவர் தான் வச்சார். அவருடைய தோட்டம் தான். ஆனால் அந்த தோட்டத்தில் இந்த கனி ஏதோ ஒரு ஓரத்தில் மறைவாய் மறைக்கப்பட்டு வைக்கலை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பல காரியத்தை மறைத்து வைப்பதை போல ஆண்டவர் மறைத்து வைக்கவில்லை. ஏனென்றால் அந்த கனி எங்கே இருந்தது என்று அந்த ஏவாள் சொல்லுகிறாள். பாருங்கள் 3ஆம் அதிகாரத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத நல்ல கவனிங்க. எங்க இருக்கு அந்த விருட்சம்? ஆண்டவர் நேராக தான் வச்சு என் புள்ள கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படியிலையா, அவர் வச்ச நோக்கமே அதுதான். அதை மறைச்செல்லாம் வைக்கல, ஓரத்தில் வச்சிடல. இது தேவையில்லாதது, இதை இவங்க சாப்பிட்டா இவங்களுக்கு ஒத்துக்காது அப்படிலாம் சொல்லி வைக்கல. அவர் நடுப்புறதான் வச்சிருக்கிறார். ஆனால் ஒன்னே ஒன்று நான் வைப்பேன், நீ என்ன செய்யக்கூடாது? அதை தொடக்கூடாது. அவ்வளோதான் ஆண்டவர் வச்சிருப்பார். இதை தொடாதன்னா தொடாததான், நடுவில் தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு தொடக்கூடாதுன்னு. கண்டிப்பாக தொடாம தான் இருந்திருக்கணும். அது வரைக்கும் அவங்க தொடலை தான். ஆனால் இப்போ ஒரே ஒரு ஆள் புதுசாக உள்ள வரான். யார் அவன்? சர்ப்பம். அவன் தான் பிசாஸ். அல்லேலூயா. பொதுவாகவே எல்லா விலங்குகளும் வரும்போது நீங்கள் உஷாராயிட முடியும். எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுது? சத்தம் போடுது, வேகமாக வருது. அல்லது ஒரு நாயாக இருந்தால் கூட என்ன பண்ணுது? குறைக்குது. ஆனால் ஒரு பாம்பு மாத்திரம் பாருங்களேன் எப்படி வரும்? எப்பொழுதும் பாம்பு எப்படி தான் வரும் பாரியா? பாம்பு மாதிரி வரான். பாம்பு நைஸாக வர மாதிரி. பிசாசு எப்பொழுதும் எப்படி தான் வருவான்? தந்திரமா நைஸா வருவான். அவன் வந்து என்ன சொல்லுகிறான் பாருங்க. அந்த ஏவாளை பார்த்தவன் சொல்லுகிறான், நீங்கள்
சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னது உண்டா? நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முதலாவது வசனம், சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? நல்ல கவனிங்க, இன்னைக்கும் பல பேரிடத்துல நாம் கொலை செய்வதில்லை. என்ன செய்யறதில்லை? கொலை செய்வதில்லை. நீங்க திருட மாட்டீங்க கண்டிப்பா. ஏன்னா திருடுனா ஆண்டவருக்கு பிடிக்காது, அல்லது கண்டுபிடிச்சிருவாங்க, அது கூட நமக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, அதையும் தாண்டி வேற விபச்சாரமும் நாம செய்வதில்லை. நீங்கள் பெரிய பாவங்கள் செய்வதில்லை, ஆனாலும் நரகத்துக்கு போகிற ஒரு சின்ன பாவம் ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு இடத்துல இருக்கு. அல்லேலூயா. எப்படியா சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் எதையாவது உன்னை தெரிஞ்சுக்கணும்னா போட்டு வாங்குற வேலையை நல்லா செய்வாங்க. அல்லேலூயா. உன்னை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ தான் ஐயா ஐயான்னு சொல்கிற, உன்னை பற்றி அம்மா சொன்னார் அவர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடும்? அதை கேட்ட அந்த நபர் அடுத்ததாக ஊசி போட்டால் கண்டிப்பாக விஷம், கொஞ்சம் பாம்பு கடித்த மாதிரியே இருப்பான், கொஞ்சம் அதுலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான், அப்புறம் பேச மாட்டான். இங்கே இருக்கிற பல பெண்கள், பல ஆண்கள் என்னை பற்றி மட்டும் சொல்லலை, இன்றைக்கி பல மனிதர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் உங்களுக்கு ஐயோ. நல்ல கவனிங்க, எதையும் யாரும் என்ன செய்யல, கண்டிப்பா ஆண்டவரை குற்றப்படுத்துகிறான், நல்லா போட்டு வாங்குறான். என்ன சொல்றான்? ஆண்டவர் சாப்பிடவானான்னு சொன்னது உண்டா? நல்ல கவனிங்க, எதையாவது ஒன்னுன்னு கேட்கல, விருட்சத்தின் கனிகளையே சாப்பிட வேணான்னு மொத்தமா ஆண்டவர் ஒரு குற்றவாளியா காட்டுறான். உங்களை சாப்பிடாம பட்னி போட்டு வைக்கிற ஆண்டவரா யாரு காட்டுறா? இந்த பிசாசு. இன்னைக்கும் நிறைய நேரத்தில் ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஏதை செஞ்சிட்டாரு, அல்லது பல மனிதர்களை, தேவ மனிதர்களை, ஊழியக்காரர்களை, அல்லது விசுவாச பிள்ளைகளை பிசாசானவன் இப்படித்தான் உங்களிடத்தில் காண்பிப்பான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிசாசுக்கு நீங்கள்லாம் ஒரு சாதாரண ஜிலேபி மாதிரி, அல்லேலூயா, தூக்கி சாப்பிட்டு அமுக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவன் நம்ம தாத்தாவோட தாத்தாவையே பார்த்தவன். யார் அந்த தாத்தா? ஆதாமும் ஏவாளையும், நம்ம முதல் பாட்டியையும் தாத்தாவையுமே அவன் என்ன பண்ணிட்டான்? நல்ல கவனிங்க, அவங்கள கொலை செய்ய வச்சானா, விபச்சாரம் செய்ய வச்சானா, அல்லது ஏதாகிலும் கெட்ட வார்த்தை பேச வச்சானா? ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை பத்தி இல்லாததை சொன்னான். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஆவி இன்னைக்கும் உலகத்தில் சரியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, திருச்சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். நேரா பிசாசு வந்து என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவர் உங்களை விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று நல்ல கவனிங்க. அவன் கேட்கிறான், சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம். அப்ப ஆண்டவர் இவங்களை பட்டினி போடுற ஒரு மோசமான ஆண்டவரா முதலாவது நைஸா உள்ள நுழையிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சகல கனியையும் புசிக்க வேணான்னு அவங்கள பட்டினி போட்டு வச்சிருப்பாரா? ஆனால் நைஸா எப்படி கேட்குறான்? ஆமாம், நிறைய பேர் இப்படி தான், ஐயா என்னை திட்டினாரான்னு ஃபஸ்ட்டு அப்படி ஆரம்பிப்பான். பரிதாபப்படுவது மாதிரி, உங்களை பரிதாபப்படுறது மாதிரி உங்ககிட்ட என்ன பண்ணோம்? நைஸாக பேசும். ஆண்டவர் சாப்பிடவே, அது நல்ல கவனிங்க, எத்தனை கனியை சாப்பிட வேணானாரோ? சகல. ஆண்டவர் ஒரு மோசமான ஆண்டவராக எடுத்த உடனே போல்ட்டாக காட்டாமல் நைஸாக சொல்கிறான், ஆண்டவர் உங்களை சகல அப்படின்னா ஏசாமி உங்களை பிதாவாகிய தேவன் என்ன பண்றாராம்? முழுசா பட்டினி போடுற ஒரு மோசமான ஆண்டவரா யார் காட்டுறா? நைஸா ஆரம்பிக்கிறான். அதுக்கு நம்ம பைத்தியத்துக்கு ஒண்ணுமே புரியல. எந்த பைத்தியத்துக்கு? நம்ம அக்காவுக்கு, நம்ம பாட்டியம்மா அது சொல்லுது, இல்லை இல்லை எல்லாத்தையும் சாப்பிடலாம், இந்த நடுப்புற ஒரு கனி இருக்கு பார்த்தியா, அதை மட்டும்தான் சாப்பிட வேணாம். இப்போ கலந்துரையாடல் ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். விசுவாசிகளுக்குள்ள உனக்கு புரியாது, தேவ புள்ள மாதிரியே தான் இருக்கும். தோட்டம் என்கிற ஏதேனுக்குள்ளதான் யாரு வந்தா? பிசாசும் எங்கே தான் வந்தான்? திருச்சபை என்கிற தோட்டத்துக்குள்ளே யார் வர முடியும்? பார்க்கறதுக்கு தேவனை போலயே என்ன பண்ண முடியும்? தேவனை பற்றியே பேசுவான். தேவனை போலயே உள்ளே வந்து என்ன சொல்கிறான்? இப்போ நல்லா கவனிங்க, அவன் சொல்கிற வார்த்தை, அடுத்த வார்த்தை நைஸாக சொல்கிறான். எப்படியாம்? இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாயிடும்? வாசிங்க அந்த வசனத்தை, 4வது வசனம். ஆண்டவர் சாகடிக்கிறவராகவும் இவன் எப்படிப்பட்டவனாகவும் இப்போ காட்டுறான். ஆண்டவர் இதை தென்னா செத்துருவேன்றார். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம அப்படி சொன்னா அப்படித்தான் புரியாது, ரொம்ப மோசமா பேசுறாரு. ஆனா பிசாசு நைஸா சொல்லுவான், நீங்க சாவதே. ஆண்டவர் சொல்ற சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா யார் சொல்லுவா? பிசாசு. அவன் சொல்றான், நீங்கள் சாகவே சாவதில்லை, ஆனா என்ன செய்யுங்க? கண்கள் திறக்கப்பட்டு யாரை போல இருப்பீங்க? கண்கள் திறக்கப்படுவது என்னமோ உண்மைதான், ஆனா நீங்க யாரா இருக்க போவதில்லை. ஆனா அவன் என்ன சொல்றான்?
பொய்யன் யாரு? இன்னைக்கு இந்த ஆவி நைஸா வரும், நைஸா உங்ககிட்ட இருந்தே போட்டு வாங்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பிரிக்கிற பொல்லாத ஆவி, விசுவாசிகளை ஆமென் குழப்பத்துக்குள்ளாக்குற ஆவி, ஊழியக்காரனோடு சேர்ந்து செயல்படாத முடிக்கு இன்னைக்கு இந்த ஆவி. ஏன்னா இந்த முதல்ல பிசாசு யூஸ் பண்ண ஆயுதமே என்னதான்? அவனுடைய ஆஸ்திரமே இந்த ஆஸ்திரம் தான். அவனுக்கு தெரியும், எனக்கு நீ கொலகாரனெல்லாம் மாறணும்னு அவசியமே இல்லை, உன்னை ஈஸியாக வாயாலே என்ன பண்ணிடுவேன், என் பேச்சாலே உன்னை என்ன பண்ணிடுவேன். பிசாசுக்கு அதுதான் தந்திரமாக சொல்கிறான், ஆண்டவரை குற்றப்படுத்தி. ஆனால் அப்போ கூட இவங்களுக்கு புரியல. அந்த வார்த்தையை நம்பி அந்த கனியை பறித்து என்ன பண்ணிட்டாங்களாம், புசித்தால். புசித்தவுடன் என்ன நடந்தது? கண்கள் திறக்கப்பட்டது. கீழே வாசிங்க. அவங்க 2 பேரும் ஆண்டவர் தேவதூதன்னு சொன்னான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் செத்துருவேன்னு சொன்னார். ஏன்னா பாவம் வந்துட்டா நம்ம வாழ்க்கை செத்ததுக்கு சமந்தான். ஆனால் இப்போ அவங்க தேவதூதன் ஆயிடுவாங்கன்னு சொன்னானே, அவங்க தேவதூதரில் போன ஆனாங்களா? தாங்கள் நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறேன், யாரோ எதையோ சொல்கிறான், யாரோ எதையோ கொளுத்தி விடுறான், யாரோ அவரை பற்றி போடுறான், இவரை பற்றி போடுறான். பாஸ்டர் உங்களை பற்றி இப்படி சொன்னார், அந்த ஐயா அப்படி சொன்னார், உன்னை பற்றி எம்மன் திட்டினார், இப்படிலாம் நைஸாக போடுவான். விசுவாசிக்குள்ளே விசுவாசி இந்த ஆவி கிரியை செய்யும். அவன் விசுவாசி தான், ஆனால் அவனுக்குள்ளே யார் இருக்கிறா? நல்லா கவனிங்க. சர்ப்பம் தானா அப்படிலாம் வரல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் கூட நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஸ்பிரிட் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நைஸாக வரும். யாராவது ஒருத்தன் செய்யாதவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நாம் இருக்கிறோம். யாரோ சொல்கிறது பிசாசு நைஸாக நம்ம மூளையில் பேசுவான். இதை யாரோ போய் ஐயா கிட்ட போட்டு விட்டாங்க அம்மா, இல்லைன்னா உங்கள் மனசாட்சியில் பேசுவான். இதெல்லாம் அதுதான் போய் அங்கே சொல்லியிருக்கோம், இதுதான் அங்கே போய் சொல்லியிருக்கோம். அதுலேருந்து அவன் அதை பார்த்தா பேசவே மாட்டான். ஏன்னா உள்ள யார் இருக்கா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருந்தால் கிறிஸ்து உங்களிலே நிலைத்திருக்கிறார். நீங்கள் ஐக்கியமாக இராவிட்டால் பிரிந்திருக்கிற இடத்துல பிசாசு தான் இருப்பான். நைஸாக உள்ள வந்து சொல்லி அவங்க 2 பேரையும் தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விட்டான். நல்லா கவனிங்க. இப்போ பிரச்சனை என்னவோ, பாவம் வந்தது உண்மை. இப்போ நேராக ஆண்டவர் வந்துட்டார், கூப்பிடுறார், ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கிறாய்? கூப்பிட்ட போது 2 பேரும் வராங்க. ஆண்டவரே இங்கே இருக்கிறேன். ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது ஏவாளும் ஆதாம் எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் யாரை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுறாரு? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் அந்த வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஐயா, ரொம்ப 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 முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இவங்க பாவம் செஞ்சாச்சு, ஆனால் ஆண்டவருக்கு தெரியாதா? இன்னைக்கு பல நேரத்தில் சிலர் நல்லா கவனிக்கணும். உங்ககிட்ட யாராகிலும் தேவையில்லாதெல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் காதுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. நான் என் மனைவி கிட்ட அடிக்கடி சொல்கிறது உண்டு, அந்த செய்தி இந்த செய்தியெல்லாம் உள்ளே கொண்டு போய் போடுறதுக்கு நாம் ஒன்றும் குப்பை தொட்டியும் கிடையாது, நாம் அல்லது குளமும் கிடையாது. என்னதான் அமைதியான நீரூற்றாக இருந்தாலும் ஒரு கல்லை தூக்கி போட்டால் என்ன பண்ணும்? அது கலங்க தான் செய்யும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட செய்திகளை காதிலே வாங்கக்கூடாது. உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க, உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க, உன்னை போய் அங்கே போய் அதுதான் போட்டு விட்டுடுச்சு, இதுதான் போட்டு விட்டுடுச்சு, ஐயா உனக்கு தான் சொன்னார், இதுக்கு தான் சொன்னார். இப்படி ஒரு கசப்பை உண்டாக்கி நீ தேவனை விட்டு தூரம் போகிறதுக்கு பிசாசு. இன்னைக்கும் இந்த ஆவி கிரியை செய்யாத குடும்பங்களே இல்லை. நல்ல கணவன் மனைவியை இந்த ஆவி பிரித்து விடுகிறது. நல்ல சபையின் தலைவனையும் விசுவாசிகளையும் இந்த ஆவி என்ன பண்ணிடுது? பிரிச்சிடுது. இது உங்களுக்கே தெரியல, இது பிசாசுடைய ஆவி. ரைட். இப்போ நல்லா கவனிங்க. பாவம் என்னவோ யாரால தான் வந்தது? பிசாசால. அடுத்தது யார் வந்தது? ஏவாளால. ஆனால் இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் தலையாட்டின ஒரு தலையாட்டி பொம்மை தான் யாரு? நம்ம ஆண் வர்க்கம். ஹலோ, அவனுக்கு தெரியும், நேராக வந்தா நீ பிசாசை என்ன பண்ணிடுவ? சத்தான ஓட ஓட விரட்டணும், அவன் சேனைகளை ஒரு நொடியில் நசுக்கணும். சத்தான ஓட ஓட விரட்டணும், அவன் சேனைகளை ஒரு நொடியில் நொறுக்கணும். சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும், சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும். ஜெயம் எடுத்து இயேசுவுக்காய் வாழணும். மரணத்தையே ஜெயித்து உயிர்த்தெழுந்தா, தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே. மரணத்தையே ஜெயித்து உயிர்த்தெழுந்தா, தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே. தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே. ஹல்லேலூயா. என்னவோ தெரியல, ஆதாம் கிட்ட நேரா பிசாசு வந்தா ஆதாம் என்ன பண்ணியிருப்பான்? கண்டிப்பா விழுந்திருக்கவே மாட்டான்.
அவனுக்கு தெரியும் இதில் ரொம்ப வீக்கே நம்ம பொம்பளை அக்காக தான். உன்னை பற்றி அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க. கதையை கேட்டியா? உனக்கு ஒரு சூப்பர் கதை வச்சிருக்கனாலே ஐயோ வேணாம், அந்த சூப்பர் கதையெல்லாம் என்ன பண்ணாத. சில பேர் குடும்ப கதையெல்லாம் என்ன தூக்கிட்டு வருவாங்க சொல்கிறதுக்கு, எப்பா வேணாம்ப்பா, அது நம்மளை பிரசங்கத்தையும் பாதிக்கும், தேவ பிரசன்னத்தையும் பாதிக்கும், அது என் மனசையும் குழப்பும், எனக்கு அது வேண்டவே வேண்டாம், உன் கதையெல்லாம் எடுத்துகிட்டு போ. அல்லேலூயா. ஏன்னா அதுதான் கரெக்டு. ஆமேன். நிறைய நேரத்தில் இதில் நம்ம தான் வீக்காக இருக்கும். இந்த பொம்பளைங்க அக்காக்கெல்லாம் ரொம்ப வீக்காகிடுது. ஆமேன். அது சொன்னது, இது சொன்னது, அதை சொன்னது, இது சொன்னது, கதையை கேட்டியா அப்படின்னு ஆரம்பித்து இங்கே போயிடும். ஆனால் நேராக இது ஆதாம் கிட்ட வந்திருந்தா ஆதாம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான்? ஜெயிச்சிருப்பான். இது யாருக்கு தெரிஞ்சது? பிசாசுக்கு தெரிஞ்ச உடனே நைஸாக அவன் யார்கிட்ட பேசுகிறான்? அம்மா கிட்ட பேசுகிறான், தாய் குலத்துக்கிட்ட பேசுகிறான். தாய் குலம் நேராக பறித்து தின்னும் போயிடுச்சு. கேட்க இல்லை, அதுக்கு ரொம்ப தைரியம் தென்னாவட்டில் ரொம்ப அதிகம். அல்லேலூயா. பறித்து என்ன பண்ணிடுச்சு? நீ என்னையா நான் சொன்ன அந்த ஆள் கேட்டுப்பான் போயா அப்படின்ட்டு பிசாசுக்கிட்ட என்ன பண்ணிடுச்சு சொல்லிட்டு நேராக கனியை பறித்து இங்கே கொண்டு வந்து தின்னுருக்கலாம். அவ தின்னு விட்டு கொண்டு வந்து கொடுத்தாலாம். அல்லேலூயா. நான் மாதிரி ஆளு பாருங்க. ஆமாம், சரி, ஓகே, ரைட்டு. நம்ம ஆட்கள் நேராக பிசாசு வந்தால் மிதிச்சிருவான், பொண்டாட்டி மூலமாக வந்தால் என்ன பண்ணிடுவான்? விழுந்துருவான். நிறைய பொண்டாட்டிகள் நம்ம ஐயாக்களை அப்படி தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்படி விழுந்துருவான். வேற வழி கிடையாது. கொண்டு வந்து கொடுத்தோன்னு என்ன ஏதுன்னு கூட அவன் கேட்கல பாருங்களேன். இந்த கனியை ஏன் பறிச்ச கேட்டானே? ஆண்டவர் தான் பறிக்க வேணான்னு சொன்னார், அதையும் கேட்டானே? ஏன்னா பொண்டாட்டிகிட்டேருந்து வந்தால் எதையும் கேட்க மாட்டான். நிறைய பேர் அப்படித்தான். மனைவி நினைத்தால் என்ன செய்து விடலாம்? எதையும் செய்து விடலாம். அப்படி தானே? பொண்டாட்டி மூலமாக வந்தவனே ஒரு வார்த்தையும் கேட்காம அப்படியே தின்னுட்டான். ரைட், ஓகே, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சாப்பிட்டான், அவளும் சாப்பிட்டா, பிசாசும் ஜெயிச்சிட்டான், 3 பேரும் ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இப்போ தனியாக வராங்க. நேராக ஆண்டவர் வந்தோடனே இப்போ யாரை பார்த்துருக்கணும்? நம்ம வழக்கத்தின்படி யாரை தான் ஆண்டவர் பார்த்துருக்கணும் ஃபஸ்ட்டு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி பிசாசு நிற்கவே முடியாது. அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் பிசாசை பொருட்டாவே என்ன பண்ணுறது இல்லை. நேராக அவர் யாரை தான் கேட்குறாரு? சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர். எத்தனாவது வசனம்? 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, எல்லாம் நல்லா சொல்லுங்க, யாரை கூப்பிட்டு? ஐயா, ஆண்டவர் உன் பொண்டாட்டி எல்லாம் கதை காரம் கேட்க மாட்டாரியா? நீ தான் ஐயா தலைவன். அன்று ஒன்று தான் கேட்பார். என் மனைவி சொல்லி நான் விழுந்துட்டேன், ஏ சாமி, அதுக்கு ரிக்வெஸ்ட் உண்டா? மன்னிச்சுருவார் நினைக்கிறியா? உன்னை நம்பி தான் இவளை கொடுத்தேன், அவளை நம்பிலாம் ஒன்றை அவகிட்ட ஒப்படைக்கல. நேராக வந்து கேட்குறாரு, ஆதாம், இன்னைக்கும் நாம எப்போ தடுமாறுறோமோ, உன் குடும்பத்தில் உன் மனைவியின் மூலமாக நீ தடுமாறலாம், உன் பிள்ளையின் மூலமாக தடுமாறலாம், அல்லது பிசாசு உன் குடும்பத்தை ஆளுகை செஞ்சு அதில் தடுமாறலாம். ஆனால் ஆண்டவர் யாரை கேட்க போறாருன்னா ஆண்களை தான் கேட்பார். நேராக சொல்றாரு, ஆதாம். இவன் தான் போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். உடனே அடுத்தது இவன் சொல்றான், என்ன சொல்றான்? அவரே கேட்குறாரு, இந்த அளவுக்கு நீ உன்னை படிச்ச எனக்கு தெரியாதா? உன் முகத்தில் உன் ரியாக்ஷன். இன்னைக்கு ஒரு சபையை நடத்துகிற போதகனுக்கு சபையோட விசுவாசியின் மனநிலை தெரியாதா? ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைகளின் மனநிலை தெரியாதா? என்ன தெரியும். ஆண்டவரும் கேட்குறாரு. அவன் சொல்லவே இல்லை, அவரே ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு, நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? உடனே அவன் என்ன சொல்றான்? ஆம்னு சொல்லலை, என்ன சொல்றான்? நீர் கொடுத்த அந்த வசந்த வாசி, ஸ்திரியானவள் என்னை, ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். புசித்தாயோன்னு அவர் கேட்கிறார். அதுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆமா, புசிச்சிட்டான் ஆண்டவரே. அவன் தன்னை நல்லவனா காட்ட விரும்புறான். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஸ்திரீ. ரைட், ஓகே. உடனே ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்களேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? நீ இப்படி செய்தது என்ன? ஏன் அவனுக்கு பரிசு கொடுத்த? இதுல இருந்து ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் ஆதாம் கிட்ட இந்த கனியை பறிச்சு கொடுத்தது யாருன்னு யாரு சொல்லலை? யாரு சொல்லலை? தேவன் சொல்லியா? நிறைய நேரத்தில் சஸ்பென்ஸ்லாம் எங்கே தான் இருக்கு? எங்கே தான் இருக்கு? என்ன முழிக்கிறீங்க? ஆதாமுக்கு இது வரைக்கும் யார் கொடுத்ததா தெரியல. சர்ப்பம் என் மனைவிக்கு இதை கொடுத்தது. சர்ப்பன்றதை தாண்டி பிசாசு, பிசாசு தான் அவளை இயக்குறான் என்பதை கூட அவளும் சொல்லல, அவனுக்கும் புரியல. அவ இதுவரைக்கும் என்ன சொல்லல?
ஐயா நான் தான் பறிச்சு தின்னுட்டேன், இந்த மாமா மாமா சாப்பிடு மாமா. ஆனா கனியை இவளை திங்க வச்சது யாரு? இவனுக்கு தெரிஞ்சிருந்தா கூட என்ன சொல்லியிருந்திருக்கலாம், என் மனைவிக்கு பிசாசு கொடு, அது சொல்லலை. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏவாள் கொடுத்தது. ஆனால் ஏவாளுக்கு தான் தெரியும் இதை கொடுத்தது யாரு நமக்கு. சில பேருக்கு ஐடியா எங்கெங்கிருந்தோ வரும், அந்த ஐடியாலாம் போயிடாத. மாமனார் மாமியார் மைத்தினி மச்சினிச்சு அவன் இவன்லாம் கொடுப்போம், அது வேற வழியா வரும். உனக்கு அதெல்லாம் தெரியாது. பாவம் இந்த ஆண் மக்கள் எல்லாம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பறிச்சு கொடுத்தத இவ ஏற்கனவே ஆதாம் கிட்ட அப்பனா என்ன அர்த்தம் சொல்லவே இல்லை. ஆனா இவ யார் கூட டீலிங்ல இருக்கா? நேரா சொல்லிட்டா, அவன் சொல்லிட்டான் நீர் கொடுத்த ஸ்திரீயானவள். இப்ப ஆண்டவர் அவர் கேட்கிறாரு, நீ ஏன் இதை செஞ்ச? அப்பதான் அவ சொல்றா என்னன்னு, ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அது வரைக்கும் நம்ம ஐயாக்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சுக்கோ, மனைவி சொல்லே மந்திரம் எல்லாம் வேணாம், புரியுதா? அதுக்காக நம்ம மனைவிகளை அப்படியே காலுக்கு கீழே போட்டு நசுக்குங்கெல்லாம் சொல்லலை. த ரைட்ஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி. பட் ஆனால் நீங்கள் நானும் ஒரு ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லக்கூடாது. உங்கள் 2 பேருக்கும் வேணாம், மரியாதையில் கனத்தில் ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் என்றைக்கும் யாராக முடியாது. அதுக்காக ஆண் உயர்ந்தவன்னு நான் பேசலை, பெண்கள் தாழ்ந்தவர்கள்னு பேசலை. அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் ஈக்குவாலிட்டியில் கனத்தில் மரியாதையில் உயர்வு தாழ்வில் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க 2 ஒன்று தான். ஆனால் ஆண்டவருடைய படைப்பு வேற, பெண்களுடைய படைப்பு. என்னதான் ஒரு வருஷத்துக்கு உபவாசம் இருந்தாலும் என் மனைக்கு பதிலாக நான் என் குழந்தையை பெற்றெடுக்கிறேன் ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை மட்டும் கொடுத்து விடும் நாதாக. யாராவது எங்கேயாவது அதை மாற்றி, ஐயா என் மனைவிக்காக நான் பெற்றெடுத்துறேன், அவளால் தாங்க முடியாதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய அக்காக்களுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை வேற மாதிரி தான். நாங்களும் யாராய் மாறி விட வேண்டாம் அப்படி நிறைய அக்காக்கெல்லாம் இப்படி போகுது. இந்த நார்மல் பர்சனுக்கும் இந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நார்மல் பர்சன் நம்மள மாதிரி நடப்பான். இந்த ஜிம்முக்கு போகிறவன்னு பார்த்தீங்கன்னா 2 சாம்பார் வாளியை பிடிச்சி தூக்குன மாதிரி எப்படி இருப்பான். ஏன்னா அதான் மேட்ரு. ஒரு சாம்பார் வேலையை தூக்குனா மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படியே போயிட்டு இருப்பான். அதான் ஜிம்முக்கு போகிறது. அதே மாதிரி பிரைஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையே இதுதான். சில அக்காக்கெல்லாம் இப்போ மாறிட்டாங்க, ஜிம்முக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா தெரியாதா? வாலிப பிள்ளைகள்லாம் இப்போ ஜிம்முக்கு போய் அவங்கெல்லாம் இப்போ பாடி காட்டுறாங்க. பாடி பில்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாங்க, இப்படிலாம் காட்டுது, இப்படிலாம் காட்டுது. தண்டால் தான், ஃபுல்லப்ஸ் தான், அப்புறம் என்னது தம்பிள்ஸ் தான், வெயிட்டு தான், ஸ்குவாடு தான், என்னெல்லாம் போடுறான் நம்ம தங்கச்சிகள் அக்காக்கள்லாம். பார்த்தீங்களா? தெரியலையா என்ன உங்களுக்கு? நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ரைட்டு தான், எல்லாம் ஓகே தான். ஒன்றே ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு ஆண்களை மாறி மசூல் வேணுங்கிற மாதிரி ஆண்களை மாறி ஒரு நல்ல மீசையை முளைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு பாருங்க. யாருக்காவது கொஞ்சோண்டு மீசை முளைச்சதுன்னா நீங்களும் ஆம்பளையும் என்னதான் ஆகிட முடியுமா? நான் சொல்றது ரைட்ஸில் சொல்ல, உங்களுக்கும் ஆண்களுக்கு சட்டத்தில் சொல்லலை. பிசிக்கலாகவே ஆண்டவர் ஆண்களை வேறு விதமாகவும் பெண்களை வேறு விதமாகவும் தான் என்ன பண்ணியிருக்காரு. ஆமாம், அல்லேலூயா, ஆமென். ஆண்களுக்குன்னு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காரு, பெண்களுக்குன்னு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய திட்டம் ஆண்கள் மேலே அதிகமாய் பெண்கள் மேலே இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அவளை பார்த்து கேட்கும்போது தான் சொல்றா, என்னை யார் ஏமாத்தி விட்டதா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இப்போ ஆண்டவர் 3 பேர் மேலே என்ன பண்றாரு? கோபத்தில் இருக்கிறார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரிடத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு? சர்ப்பத்துக்கு. நல்லா கவனிங்க. ஆதாமை ஏன் செஞ்சேன்னு கேட்டாரு, ஏவாளை ஏன் செஞ்சேன்னு கேட்டாரு. ஆனா சர்ப்பத்தை பார்த்து ஏன் செஞ்சேன்னு அவன் வேலையே என்னதான்? அவன் வேலையே ஆமா, ஒரு ஈபுடி மேஜர் உடி, டி மேஜர் உடி,
தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். பிசாசு உன்னை ஆசை காட்டி அழிக்க பார்க்கிறான். மிக தந்திரமாய் தூண்டி விட்டு ஆதியிலேயே வாளை ஏற்றவன் அவனே, அந்த ஆதாமை படுகுழியில் சாய்த்தவன் அவனே. அவன் வேலையை நம்மளை எப்படி என்ன பண்ணணும்? அப்பா கையை விட்டு, ஆனால் அப்படியே கையை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ரொம்ப மிக முக்கியமான ஒரு, நீங்க படிச்சது தான், ஆனால் சிம்பிளா ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் இப்ப பிசாசை பார்க்கிறார். நேரா ஏன் இதை செஞ்ச அதெல்லாம் கேட்கல, உடனே அவனை பார்த்து சொல்றார், நீ இதை செய்தபடியினால். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் பிசாசை சபிக்கிறார். இரண்டாவது, நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். நல்லா கவனிங்க. அப்பனா அது வரைக்கும் பாம்பு என்ன பண்ணல, நகர்ந்து போற இந்த போத அந்த மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருந்துச்சு. புரியுதா? ஆகவே தான் நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதன் பிறகு அந்த பாம்பு சபிக்கப்பட்டதாய் அது வாழ ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க. இன்னைக்கும் பாம்பு மண்ணை தான் திங்கும். அதே மற்ற இறைகளை சாப்பிடுவது வழக்கம், அதே நேரத்தில் அது மண்ணையும் சாப்பிடும். அதுதான் உண்மை. இப்போ ஆண்டவர் சபிக்கப்பட்ட பிறகு அந்த சர்ப்பம் இவ்வளவு விஷத்தோட இருக்கு இன்னமும் கூட. அல்லேலூயா. ரைட். இப்போ பாம்பை ஆண்டவர் சபிச்சிட்டார், அதோட முடிஞ்சு போச்சு. அவர் உன் தலையை நசுக்குவார், குதிகாலை நீ நசுக்குவாய். இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதாவது உனக்கும் எனக்கும் தான் என்ன இருக்கு பிரச்சனை. நான் உன் தலையை நசுக்கிடுவேன். யார் சொல்றா? ஆண்டவர். ஆனா நீ காலை லேசா என்ன பண்ண முடியும்? அதுதான் சிலுவையில் அவன் செஞ்சான். இயேசு அவன் தலையை நசுக்கி வெற்றி பெற்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். ரைட். பிசாசுக்கும் ஆண்டவருக்கு சாப்டர் அந்த 2 வசனத்தோட க்ளோஸ். இப்போ அடுத்தது யாரை பார்த்து ஆண்டவர் பேசுறார்? ஸ்திரியை, ஏவாளை. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற அக்காக்கெல்லாம் பார்த்து சொல்லுங்க, ஏவாளை. ஆண்டவர் ஏவாளை பார்த்து சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். அக்காவுக்கு ஒரு வேதனை என்ன? ஆமா, பிரசவிக்கும் போது அந்த பிரசவ வலி ரொம்ப மோசமானது தான். எனக்கு நிறைய பேருக்கு சுகப்பிரசவம் இல்லை, ஆனால் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஆமாம். அப்போ வேதனையை பெருக பண்ணுவேன். அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? பேசாமல் அந்த ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கிட்டு வழியில் குழந்தைய பெற்று எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வாளி தண்ணியை கூட என்ன பண்ண முடியல, துணியை மேலே தூக்கிட்டு போக முடியல, வர முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல. அது பாவம், கஷ்டம்தான் இல்லையா? ஆமாம். ஆக மொத்தம் பிரசவத்தில் வேதனை தான், அதில் இல்லாமல் எல்லாம் சொல்லவே முடியாது. ரைட். வேதனையை பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். நீ பிள்ளை பெறும்போது வேதனையோட பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இவ மேட்ரு எவ்வளவுதான்? இவ்வளவுதான். பிசாசுக்கு பெரிய சாபம்னு சொன்னா, உன் தலையை அவர் நசுக்குவார், நீ குதிகாலை சபிக்கப்பட்டிருப்பாய். இது மட்டும்தான். மண்ணு தின்பாய். ஸ்திரீக்கு சொல்லும் போது உன் வேதனையை பிள்ளை பெறும்போது பெருக பண்ணுவேன். அவ்வளவுதான். ஆசை புருஷனை பற்றி இருக்கும். உன் புருஷனை ரொம்ப நேசிப்பார். ரைட், ஓகே. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இப்போதான் நம்மகிட்ட வரார் ஆண்டவர். யாருக்கிட்ட? ஆதாம்கிட்ட. ஆதாம்கிட்ட இப்போ பேசுறாரு. ஆதாமை நோக்கி, ஆதாமை நல்ல கவனிங்க. ஏவாளை பேர் சொல்லவே ஆண்டு விரும்பல அந்த இடத்துல. அதுக்காக நான் குற்றப்படுத்தல, பேரை சொல்ல, ஸ்திரீ அப்படி சொல்றேன். பிசாசையும் இதை செய்தபடியால் அப்படி செய்தார். ஆனா ஆதாம் மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. இன்னைக்கும் பல பேர் மனைவியின் வார்த்தை செவி கொடுத்து ஆண்டவரை விட்டு மறந்தது அன்னைக்கு கதை. இன்னைக்கு வரைக்கும் இது நடக்க ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு மனைவி சில நேரத்தில் பேசினா பைத்தியக்காரி மாதிரிலாம் என்ன பண்ணாத. அது திரும்ப திரும்ப கனியை கொடுக்கும். இந்த பிறகு இந்த கனிக்கு பின்னாடி யார் இருக்கிறா? நல்ல மரம், நல்ல மரம் கெட்ட கனியை தந்திடுமோ. நல்ல மரம், நல்ல மரம் நீர்கால்கள் ஓரத்தில் நற்றிருக்கும். காலத்தின் கனி தந்து செழித்தீருக்கும், வாழ்வில் நிலைத்தீருக்கும். செழித்தீருக்கும், வாழ்வில் நிலைத்தீருக்கும். நல்ல மரம்,
நல்ல மரம், நல்ல மரம், கனி உள்ள மரம், நீ கால்கள் ஓரத்தில் நட்டிருக்கும், காலத்தின் கனி தந்து நிலைத்திருக்கும், வாழ்வில் செழித்திருக்கும். ஹல்லேலூயா. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். ஆனா சில நேரத்தில் தப்பான கனியை யார் கொண்டு வந்துருவா? பிசாசுன்னு சொல்லக்கூடாது. யார் கொண்டு வந்தா? அப்புறம் கூட பிசாசு அக்கா தான் கொண்டு வந்தது, அவன் தான் எப்போதும் கொடுப்பானே, நீ ஏன் கொண்டு வந்த? அவர் தான் வானான்ட்டாரே, அவன் நீ தொடாம தானே இருந்திருக்கணும். தொட்டு இந்த கம்முன்னு வந்து இவன்கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம வேற கொடுத்து தின்னு. இப்போ எனக்கு ஆதாம் சாரி சர்ப்பத்தை பற்றியும் பிரச்சனை இல்லை, ஏவாளை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆதாமை பற்றி தான் மிக முக்கியமான மேட்ரு. ஆதாமை நோக்கி சொல்றார், உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து இதை செய்தபடியினால். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாம் அந்த பைபிளை பாருங்க. எத்தனாவது வசனம் அது? அந்த 17 வாசிங்க எல்லாரும் பாருங்களேன். நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து இதை செய்தபடியினால். ஐயா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஐயா. நிறைய பேர் பிசாசால பூமி சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, உன் நிமித்தம் பூமி முழுவதும். எஸ், ஏவாள் தப்பு செஞ்சதால பூமி முழுசும் சபிக்கப்படல. பிசாசு ஏமாத்தினதுனாலையும் பூமி முழுசும் ஒன் நிமித்தம். என முழு பூமியை யார்கிட்ட கொடுத்திருந்தார் ஆண்டவர்? ஆதாம். ஆதாம் தப்பு பண்ணா, அவனா பண்ணல, யாரோ அவனை பண்ண வச்சாங்க, அவ்வளவுதான். ஆனா அவனோட மாத்திரம் அது முடியல. இந்த முழு பூமியும் சபிக்கப்படுவதற்கு ஆதாம் காரணமானான். இன்னைக்கு இங்க இருக்கிற குடும்ப தலைவர்களே, ஒருவேளை இன்னைக்கு உன்ட பூமி கொடுக்கப்படாமல் இருக்கலாம், உன் குடும்பம் உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் ஜெனரேஷன், உன் சந்ததி உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் செய்த அதே பாவத்தை நீயும் செய்து மனைவியின் பேச்சை கேட்டு தேவ மனுஷனையும் ஊழியத்தையும் அல்லது தேவ திட்டத்தையும் மறந்து பாவத்துக்கு உடன்பட்டு மீறுதலுக்கு போவாயானால், இன்றைக்கு நான் ஒன்றை உனக்கு சொல்லட்டும், ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் செய்தது அவர்களோடு முடிந்துவிடும். நீ செய்கிற பாவம் உன் முழு சந்ததியவே அழித்துவிடும். உன் முழு ஜெனரேஷனை சபிக்கப்பட்டு போய்விடும். அதனால தான் ஆண்டவர் ஆதாமை தொடும்போது மாத்திரம் சொல்றாரு, அவனுக்குரிய சாபத்தை கொடுக்கல. ஏவாளை சொன்ன போது அவளை மாத்திரம் சொன்னார், வலியை பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், அவனை நேசிப்பாய். சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், உன் தலையை நசுக்குவேன், அது சிங்கிள் பர்சன். ஆனால் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், ஒன்னால உன் பொண்டாட்டி பேச்சுக்கு நீ செவி கொடுத்து என் வார்த்தையை மீறினபடியினால பூமி முழுசும், ஆல் ஓவர் த எர்த், இந்த முழு பூமியும் சபிக்கப்பட்டதுக்கு காரணம் நீதான். குடும்ப தலைவர்களே ரொம்ப ஜாக்கிரதை. உன் மனைவிகள் தடுமாறலாம், உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் தடுமாறலாம், பிசாசு அவர்களை இயக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா நீ மீறுதலுக்குள்ள போன, நீ தவறுக்குள்ள போன, அவங்க பேச்சை கேட்டு போன. ஆனால் ஆண்டவர் சொல்வாரு, அது ஒன்றை மாத்திரமல்ல, உன் சந்ததியின் சந்ததியை சந்ததியை. ஏன்னா ஆதாம் செய்த பாவம் முழு பூமியையே சாபத்துக்குள்ளாக்கியது. இன்றைக்கும் குடும்ப தலைவர்களாகிய நீங்கள் மீறுதலுக்குள்ளே போவீர்களானால் உங்க ஜெனரேஷன் முழுவதும் சபிக்கப்படும். ரொம்ப ஜாக்கிரதை. இங்க இருக்கிற ஆண்கள், தேவன் உங்க கையில் இருக்கிற கொடுத்த பொறுப்பை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க, உன்னிமித்தம் பூமி முழுவதும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஒரு நாள் 2 நாள் அல்ல. அவளுக்கு ஜஸ்ட் பிள்ளை பெறும்போதுதான் வேதனை, அதன் பிறகு அவள் அவனை நேசிப்பாள், அவ்வளவுதான். ஆனா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வேதனை. தயவு செஞ்சு ஆண்டவர் நம்மிடத்தில் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பம் கர்த்தரால் இயக்கப்படுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்கு மனைவி தலைவனாக இருக்கக்கூடாது, நீங்களும் தலைவனாக இருக்கக்கூடாது. இயேசு என் இல்லத்தினுடைய தலைவர். அப்படி மாறணும். என் இயேசு சொல்லுவதை நான் செய்வேன், அவரோடு வாழ்வேன். நல்ல கவனிங்க, உங்களை விட திறமசாலிகளாக இருக்கலாம். நோ,
அன்னைக்கே என் ஆதாம் ஒரு வார்த்தையும் பேசாம வாய் மூடி மௌனமாய் மௌனியை போல இருந்து விட்டானே. ஜஸ்ட் அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த பூமி வேற மாதிரி இருந்திருக்குல்ல. இந்த பூமி சபிக்கப்பட பிசாசு காரணம் அல்ல. அப்படி ஒரு கேள்வியும் கேட்காம மனைவி கொடுத்த உடனே அதை அக்செப்ட் பண்ணா. அதன் விளைவு பூமி முழுசும் சாபத்துக்குள்ளானது. தயவு செஞ்சு அடுத்தவங்க சொல்றதெல்லாம் இனி என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா அன்னைக்கே பிசாசு இதை தான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்றா. நீங்க கொலை செய்ய மாட்டீங்க, நீங்க திருட மாட்டீங்க, நீங்க விபச்சாரம் செய்ய மாட்டீங்க, நீங்க விக்கிரகத்துக்குள்ள போக மாட்டீங்க. ஆனா உங்களை ஈஸியா பேச்சால அடுத்தவங்க காரியத்தை சொல்லி உங்களை என்ன பண்ணிட முடியும், கவிழ்த்து விட முடியும். இல்லாததை சொல்லி உங்களை வீழ்த்தி விட முடியும். அதுதான் பிசாசு கொடுக்கிற கனி. அவன் சொன்னான், ஆண்டவர் உங்களை என்னவா பண்றாரா, நீங்க அவரு மாதிரி ஆயிடுவீங்கன்னு ஆண்டவருக்கு உங்க மேல என்ன வந்துருச்சு, பொறாமை. அதனாலதான் ஆண்டவர் இந்த கனியை மட்டும் உங்களுக்கு. இன்னைக்கு நல்ல சத்தியத்தை பேசும்போது பிசா சொல்வான், இப்படித்தான் அப்படித்தான், உங்களுக்கு அதுதான் இதுதான், அதனால தான் உங்களை இப்படி சொல்றாங்க. இப்படி யார் சொல்வா? நல்லா புரிஞ்சுக்கோ, நீ நிதானித்து பார்க்கணும். ஏன்னா ஆதாம் கையில தான் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து எல்லாம் முழங்கால் படிலாமா இந்த நாளில? தயவு செஞ்சு உங்களை யோசிச்சு பாருங்க. நான் யாரையும் நேசிக்க வேணாம்னு சொல்லல. ஆனா ஏவாளுடைய பாவம் அவளுக்கு மாத்திரமே. பிசாசு செய்தது அவனோடு முடிந்து போனது. ஆனா ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஆதாம், உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு ஆண்டவருடைய பெரிய திட்டம் இந்த பூமியை அசைக்கணும். நீதான் உத்தரவாதி இந்த பூமிக்கு. எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாய் பிசாசானவன் கவிழ்க்க நினைக்கிறான். ஆனால் நான் ஒன்றை தெரிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் வைத்த அந்த ஏதனிலே ஆதாம் விழுந்து போனான். ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. எந்த பிசாசின் தந்திரங்களுக்கும் எந்த சத்துருவினுடைய வஞ்சகத்திலும் விழுந்து விடாதபடி உமக்காய் நிற்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரை பார்த்து? ஆமென். தந்திரமாய் வரலாம் பிசாசு, அவனுக்கு நீ இடம் கொடுக்காதீங்களே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி மனஷமரஹந்தரா. உன்னை அவர் தூக்கி சுமந்தார். ஆதாம் உன்னுடைய ஆண்டவருடைய நம்பிக்கையே நீதானப்பா. இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நம்பிக்கை நீதான். உன் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வச்சுதான் உன்னை அவர் இயக்குகிறார். ஆனா நீ அப்பாவுடைய வார்த்தையை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறியா? சொந்த பந்தம்லாம் எல்லாம் சொல்லலாம், ஆனா அது வேஷம், அது வேண்டாம். உன்னை தூக்கி சுமந்த ஆண்டவரை நினைச்சுப்பார். உனக்காக சிலுவையை சுமந்த ஆண்டவரை நினைச்சுப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தூளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆயத்தனை அன்பு என்மே, ஆயத்தனை பாசம் என்பே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எல்லாம் சேர்ந்து எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன விஷயம். ஓ, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு. ஆமே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு மீடு என்ன தருவேனா. சொந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சேர்ந்து சொல்லமா? ஆமென்.
மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். திருச்சபையே ஆண்டவரை நோக்கி சொல்லு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. இன்னொரு விஷயம், உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறு வேளையிலெல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே, தடுமாறு வேளையிலெல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆமென். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன். மீனமாக எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ்ந்தீரே. கரங்களை உயர்த்தி, பல சபித்து என்னை வெறுக்கும் போதெல்லாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன செய்வேன். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு